ஹாய், வெல்கம் டு வைகை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக எல்லோரும் கோதுமை ஹல்வா சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பிரெட் ரஸ்க்கை வச்சு ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மதுரையில் இந்த ஹல்வா ரொம்பவே ஸ்பெஷல். மதுரையில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இந்த ஹல்வா கண்டிப்பாக இருக்கும். இந்த ஹல்வாவை நம்ம வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். பிரெட் ரஸ்க் ஹல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு 20 பீஸ் ஒயிட் பிரெட் இல்லைனா வீட் பிரெட் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வீட் பிரெட் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர்லையும் பண்ணலாம். என்கிட்ட ப்ரௌன் சுகர் இருந்தது, அதனால நான் இன்னைக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு பால், 5 ஏலக்காய், கேஷ்யூ நட்ஸ் ஆர் பாதாம் எதுனாலும் எடுத்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். 200 ml நெய் எடுத்திருக்கேன். ஒரு 100 ml ஆயில் எடுத்திருக்கேன். ரஸ்கெல்லாம் இந்த மாதிரி 1-2 உடச்சி வச்சுருங்க. இப்போ அதை நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கலாம். அரைக்கும்போது இந்த ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி நரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரவை சலிக்கிற மாதிரி சலடை எதுவும் இருந்தால் அதில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சலித்து எடுத்துருங்க. அப்போ தான் ரஸ்க்கு எதுவும் அரைப்படாமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம தனியாக எடுக்க முடியும். வீட் பிரெட்டில் பிளெயின் ரஸ்க்கு கிடைக்கல. ஸோ நான் அதை முத நாளே தோசைக்கல்லில் டோஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். காலையில் நல்லா ரஸ்க் ஆகிடுச்சு. ஸோ அதை தான் நான் உடச்சி இப்போ பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ரஸ்க்கு கிடைக்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அரைப்படாததையும் எடுத்து அடுத்த ரவுண்டு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைக்கும் போதே நம்ம ஏலக்காவையும் சேர்த்தே அரைச்சிக்கலாம். எப்போவும் ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் நல்லா தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த பாத்திரத்தை நல்லா சுத்தம் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த பாத்திரத்தில் ஏதாவது சமைச்சிருக்கலாம், அதோட ஸ்மெல் ஃபுல்லும் ஸ்வீட்டில் வராமல் இருக்கும், காரல் வாடையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ அந்த பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் நெய் அல்லது பட்டர் எதுனாலும் விட்டுக்கோங்க. இது கூட இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ரஸ்க்கு பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா ரவை வறுக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். ரஸ்க்கை பொடி பண்ணதும் அதை ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கோங்க. இது எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக சுகரும் எடுத்துக்கோங்க, ஈக்குவலாக பாலும் எடுத்துக்கோங்க. அந்த பாலை நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 100 ml வாட்டர் எடுத்திருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி பாகு மாதிரி வரணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா செக் பண்ணிக்கோங்க எல்லா சுகரும் நல்லா மெல்ட் ஆகிருக்கான்னு. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரஸ்க் பவுட்ரு, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணலாம். ஃப்ளேம் நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இதை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். விட்டிங்கன்னா கட்டி விழுந்துடும். ஸோ விடாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா கட்டி விழாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. லிக்யூட் பத்தலைன்றச்ச நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் இடையில. இந்த மாதிரி பாலும் ரஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய் நம்ம ஆல்ரெடி ரஸ்கோடைய பவுட்ரு பண்ணிட்டோம். ஸோ அதனால் இப்போ எதுவும் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கு நான் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே யூஸ் பண்ணலை. நீங்கள் ஒயிட் பிரெட் அண்ட் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணால் கூட இதே கலர் தான் வரும். இந்த மாதிரி நல்லா கலர் வர்றதுக்கு நீங்கள் சர்க்கரை பாகு காய்ச்சும் போது நல்லா கொதிக்க விடணும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ரஸ்க்கை ஆட் பண்ணணும். இப்போ நம்ம எல்லா பாலும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கொஞ்சம் கொதிக்க விடலாம். பாருங்கள் எப்படி கட்டி இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் எப்போனாலும் சாப்பிட்ற மாதிரி லூஸாக இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்போனாலும் செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஸோ நம்ம திடீர்னு எப்போ தேவைப்பட்டாலும் இம்மிடியட்டாக செஞ்சிடலாம். டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப செலவாகாது. இது சீக்கிரம் கெட்டு போகாது.
நீங்கள் ரொம்ப நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நெய் எண்ணெய் எவ்வளோ சேர்த்துருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் கூட வெளியே தெரியவே இல்லை. ஆற ஆற தான் நெய்யும் எண்ணெயும் வெளியே பிரிஞ்சு வரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஆல்மண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை கிரேப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் நல்லா ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆகட்டும், கரிகிற வேண்டாம். ட்ரை கிரேப்ஸ்லாம் நல்லா பாருங்கள், இப்போ ரவுண்டாக வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ நம்ம அல்வா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ட் பிரெட் ரஸ்க் அல்வா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியாக, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக சமைக்க நம்ம வைகை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.